டைரக்டர் சுந்தர் சி அண்ணன் நம்ம விக்ராந்த் அண்ணன்கிட்ட ஒரு ஹாரர் ஸ்டோரி இருக்குது, ஒன் டேன்னு சொல்லவான்னு கேட்டார். சரி சொல்லுங்கன்னு அவர் கேட்டப்பறம் ஓப்பன் பண்ணால் தமிழ்நாட்டோட அயன் காடு, 1000 ஆண்டுகளாக யாரும் அடியெடுத்து கூட வைக்காத ஒரு மர்மக்காடு. அங்கே ஒரு வித்தியாசமான சக்தி அரக்கன் ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் எல்லோரும் அங்கே நம்புகிறாங்க. அந்த கதையை நம்பாத ஒரே ஒரு ஒருத்தன் தான் ஒரு வேட்டைக்காரன். அவன் காட்டில் இருக்க ஒவ்வொரு சத்தத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு வேட்டைக்காரன். ஒரு நாள் அயன் காட்டில் குழந்தைகள் எல்லாம் காணாமல் போகும்போது சம்பவம் பரபரப்பாக பேசிச்சு. கிராமம் முழுவதும் பயம் அதிகமாக இருந்துச்சு. அந்த காட்டில் நல்ல இருட்டு நிலையில் அந்த வேட்டைக்காரன் போய் மன உறுதியோடு போய் ஒரு வில்லம்பு எடுத்துக்கிட்டு ஒரு தீபத்தையும் கையில் இருந்துக்கிட்டு உள்ளே போனார். காட்டோட ஆழத்தில், அதாவது சென்டரில் போகும்போது ஒரு சிவப்பு கண் பளிர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லை விட பயங்கரமான ஒரு மிருகம் தெரிச்சு. அதுதான் அந்த அரக்கன் மாயவிரதன். 1000 ஆண்டுகள் அவன் உயிர் வாழும் என்றான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு அம்பு அவன் இதயத்தில் நம்ம ஹீரோ விடுறாரு. அந்த அம்பு இந்த மாயவிரதனை தூளாக்கி அவனை கொன்று விட்டது. குழந்தைகளை மீட்டு அயன் காட்டின் சாபத்தை தீர்த்து காற்றின் ராஜாவாக உயர்ந்து நிற்கிறான் அந்த காட்டு ராஜா வேட்டைக்காரன். இதுதான் தமிழ்நாட்டின் மலைகளும் மால்களும் நிறைவில் கொள்ளும் வேட்டைக்காரன் வீரனின் ஒரு மிகப்பெரிய காவியம் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார். இதை கேட்டதும் நம்ம விக்ராந்த் அண்ணன் சிரித்து, ஏன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் 90s 80s ஏகப்பட்ட கதை வந்துச்சு, அதெல்லாம் வச்சு நம்ம இந்த காலத்தில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் அதை படத்தை ட்ராப் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி